ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் இன்றைக்கி எங்கே அவசரமாக கிளம்பியிருந்தோன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மேரேஜ் தான். அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் கிளம்பியிருந்தோம். நிலால ஒரு பக்கம் நான் தூக்கி வச்சுருக்கேன். ஃபியானா யாரோட கையும் பிடிக்காமல் தனியாக ஜாலியாக போவதுக்கு. அவளுக்கு புதிய ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலே அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அப்படியே எல்லாரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வர நேரம் பொண்ணோட தங்கச்சி வந்து மாப்பிள்ளைக்கு எதிர்மாற சந்தனம் போடுறது அந்த சம்பிரதாயம் நடந்துட்டு இருந்து இதெல்லாம் நாங்கள் ஓரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு தலையில் வந்து பன்னீர் எல்லாம் தெளிச்சிட்டு மாப்பிள்ளைக்கு கையில் இருக்க பூச்செண்டை பொண்ணோட தங்கச்சி வாங்கிட்டு அவங்க வந்து பொண்ணோட பூச்செண்டை மாப்பிள்ளை கையில் கொடுத்துருந்தாங்க. ஃபியானா கொட்டு மேலே சத்தம் கேட்டோடனே காதை பொத்திட்டு நின்னா. நிலா வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தா. மேரேஜ்னாலே ஒரு புதிய ஸ்பெஷல் என்னன்னா அந்த கொட்டு மேளத்தையெல்லாம் பார்க்குறது தான். கொஞ்ச நேரம் அந்த கொட்டு மேளத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே மண்டபத்துக்குள்ளே தான் எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் மண்டபத்திலேருந்து சர்ச்சுக்கு தான் போனோம் தாலி கட்டுறதுக்காக. சர்ச்சுக்குள்ளே போனதும் ஃபாதர் வந்து பூசை நடத்துனாங்க. நடத்துகிற அந்த கேப்பில் வந்து ஃபியானா வந்து தூங்கிட்டா. நிலா வந்து அழுதுகிட்டே இருந்தா. ஃபியானால என் நிலாவையும் வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளாடி ஒரு பாடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பையன் வந்து பொண்ணுக்கு வந்து தாலி கட்டினாங்க. இது முடிஞ்சதுமே பூசையும் முடிஞ்சுது. நாங்கள் எப்படா பூசை முடியும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பிள்ளைங்க இருக்கவே விடலை. உடனே நாங்கள் வந்து மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துக்கு வந்ததுமே முதல் வேலையாக சாப்பிட உட்காந்தாச்சு. ஏன்னா இந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கனால எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தோம். கன்னியாகுமரியில் கல்யாண விருந்துனா சும்மா களை கட்டும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான கூட்டுகள், அதுக்கப்புறம் சோறு, 4 டைப் ஆஃப் கறி எல்லாமே இருக்கும். செம்ம சூப்பராக எம்மியாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து ஒருக்கா கண்டிப்பாக கன்னியாகுமரி ஸ்பெஷல் சாப்பாடு கல்யாண சாப்பாடை வந்து எல்லாருமே ருசி பார்க்கணும். கடைசியில் பாயசத்தையும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் மண்டபத்தில் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.